தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். காசநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. காசநோய் இல்லாத புதுச்சேரியை உருவாக்குவதற்காக 100 நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுச்சேரி அரசு நடத்துகிறது. இதன் முதல் நிகழ்ச்சியாக இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. கடற்கரை சாலையில் தொடங்கிய ஓட்டம் முக்கிய வீதிகளை கடந்து மீண்டும் கடற்கரை சாலையிலேயே நிறைவடைந்தது. இலங்கை கடற்படை கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். மன்னார் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 32 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனையடுத்து அனைத்து விசைப்படகு மீனவ சங்கங்கள் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இலங்கை கடற்படையை கண்டித்து காலைவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே முறைகேடாக பைப்லைன் அமைத்தது தொடர்பாக புகார் அளித்த குடும்பத்தினரை திமுக நிர்வாகி கார் ஏற்றி கொல்ல முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொன்னையம்பட்டியைச் சேர்ந்த திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி சத்யா அரசுக்கு தெரியாமல் பைப்லைன் அமைத்ததாக வசந்தா என்பவர் ஆட்சியர் மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சத்யா தனது தந்தையின் மூலம் வசந்தா மீது கார் ஏற்றி கொலை செய்ய முயன்றதாக புகார் எழுந்துள்ளது. ஒரு வந்திருக்கா வெளியில வந்திருக்கா என்ன ஆகும் நல்லா யோசிக்காம நான் தப்பு தான் ஒரு மன்னிப்பு கூட கேட்கறேன். இல்லைன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்ல தப்பு தான் தப்பு பண்ண தப்பு தான் நடந்து அதுக்கு என்ன செலவோ அது என்ன பண்ணித்தரேன் என்ன அடுத்து விமர்சனமோ அதெல்லாம் நான் பண்ணித்தரேன். விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்திருந்தது. அதிகாலை முதலே பல்வேறு பகுதிகளில் இருந்து வரத் தொடங்கிய பக்தர்கள் கோயிலுக்கு முன்பு உள்ள கடல் மற்றும் நாழி கிணற்றில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சில திருமணங்களும் நடைபெற்றதால் கோயில் வளாகத்தில் கூட்டம் அலைமோதியது. திருப்பூரில் சிகரெட்டுக்கு பணம் கேட்ட ஊழியர்களை தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கோயம்பாளையத்தைச் சேர்ந்த சந்தானகுமார் என்பவருக்கு சொந்தமான கடைக்கு மதுபோதையில் சென்ற இளைஞர்கள் சிகரெட் வாங்கியுள்ளனர். சிகரெட்டுக்கு பணம் கேட்டபோது ஊழியர்களான வரதராஜன், பிரகாஷ் ஆகியோர் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்தினர். மேலும் கடையிலிருந்த பொருட்களையும் அடித்து உடைத்தனர். இதனையடுத்து சந்தானகுமார் அளித்த புகாரின் பேரில் ரகளையில் ஈடுபட்ட கருப்புசாமி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்ல மறுத்த பேருந்து ஓட்டுநர்களை டிக்கெட் பரிசோதகர் கடுமையாக சாடினார். திருச்செந்தூர், உடன்குடி, திசையன் விளை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு செல்லாமல் புதுக்குடி மெயின் ரோட்டிலேயே நின்று செல்வதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் தாமிரபரணி பாலம் அருகே டிக்கெட் பரிசோதகர் சோதனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் திரும்பாமல் செல்ல முயன்ற பேருந்துகளை வழிமறித்து ஓட்டுநர் நடத்துனருடன் வாக்குவாதம் செய்து பேருந்துகளை ஊருக்குள் திருப்பிவிட்டனர். வர சொல்றான் 4 மணில இருந்து நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு வந்தா ஒழுங்கா போயிட்டு கிராஸ் பண்ணா நீங்க உள்ள போயிட்டு தான் வரணும். திருப்பரங்குன்றம் மலையில் தொல்லியல் சின்னங்களுக்கு சேதம் விளைவிப்போருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் உள்ள குகையில் சில நாட்களுக்கு முன்பு பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். மேலும் நினைவு சின்னங்களை சேதப்படுத்துவோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது தண்டனை விதிக்கப்படும் என்றும் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.